ஆத்மா நமஸ்தே டு ஆல். இன்றைக்கி நம்ம டேரோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங்கில் உங்களுடைய காதலில் ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது 2 பைல் இருக்குது. யாருக்காக இந்த ரீடிங் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நபரை நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இதில் எந்த பைல் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அதில் ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 பைல் 2 2 பைல் இருக்குது. உங்கள் மனசு எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணீங்களோ அந்த பைல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் வேணும்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் காதலுக்காக இப்போ நீங்கள் பயங்கரமாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க. இந்த லவ்வில் எப்படி இருந்தாலும் லவ் வரும், வராமல் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, அந்த ஒரு மனநிலையில் இருந்த ஒரு நபர் தான் நீங்கள். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த காதல் எனக்கு கண்டிப்பாக வேணும், அவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எங்கே மொத்தமாக நான் இவங்களை இழந்துருவேனோ அந்த ஒரு பயம் அதிகமாக உங்ககிட்ட இருக்குது. அந்த நபரை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக இப்போ நீங்கள் முயற்சிகள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்க எடுக்க உங்கள் நபர் உங்களை நெருங்கி வராங்களான்னு கேட்டால் இல்லை, விலகி விலகி தான் போய்கிட்டே இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, இன்னும் நெருக்கமாக இல்லை. இப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த நபர் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பர்சனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக இப்போ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ நாள் உங்களை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ என்னையே நான் கவனிக்கணும், அப்போ தான் என் லவ்வும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரீடிங் யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அல்லது புதுசாக இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கல, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலைகள் கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு பணத்துடைய அருமை தெரிய ஆரம்பிக்குது. பணம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உங்கள் பர்சன் உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படி இல்லைனா மேரேஜ் பேச்சுக்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கும். அடுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதில் ஸ்டேட்டஸ் பிரச்சனை, ரிலிஜியன், கேஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சனுடைய மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக வாழணும், ரொம்ப ரிச் மைண்ட் செட் ஆகும். உங்கள் பர்சன் நல்லா படித்த ஒரு பர்சன், வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழணும், ஃப்யூச்சரை பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்கள் நபர் உங்களை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா நல்ல வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம நல்லா ரிச்சாக வாழணும், அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய கோல், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய லைஃபாக இல்லை உங்களுக்காகவான்னு கேட்டால் அவங்களுடைய லைஃபுக்கு தான் அவங்க மெயினாக, அவங்க ஃபேமிலிக்கு தான் மெயினாக அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் பர்சன் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக அதிகமாக படிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்த விஷயங்களில் கவனம் அதிகமாக போயிட்டுருக்கு. அவங்களுடைய கரியர் நோக்கி நான் ஃபோக்கஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் ஒரு சிலருக்கு எப்படின்னா அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போய் வேலை பார்க்கணும், வெளியில் போய் படிக்கணும், அந்த ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட அவங்க சொல்லியிருந்தாலுமே அதை முழுமையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பை பற்றி நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டால் முழுமையாக நீங்கள் புரிஞ்சிக்கலை. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை அவங்க இப்போ அமைச்சு வச்சுருக்காங்க. இப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் பர்சன் அதே அளவுக்கு ஓப்பனாக உங்ககிட்ட இருப்பாங்களான்னு கேட்டால் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. உங்கள் 2 பேருக்கு இடையிலுமே டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. ட்ரூ லவ்வாக இருந்தாலுமே ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறப்போ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கு. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா அதிக விருப்பம் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் சார்ந்த விஷயங்களில் நல்லா செட் ஆகுது. ஏன்னா இந்த உறவில் லவ்வை விடையுமே அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் இதுதான் நீடு தான் தேவை இருக்கிறனால அதிகமாக இருக்குது. இதில் ஒரு சில நபர் அதை லவ்னு சொல்லி உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே கார்டில் காமிக்குது.
உங்கள் 2 பேருக்கு இடையில மேரேஜ் பற்றி ஏதாவது பேச்சுக்கள் போயிடுச்சுன்னா கூட அந்த பர்சன் சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னா 2 பேருக்குமே வந்து செட் ஆகாது, 2 பேருடைய மைண்ட் செட்டும் வேறு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சாதகமாக இல்லாத பதிலை தான் அந்த நபர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் பர்சன் வந்து இப்போ வேற ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஃப்யூச்சரை நினைக்கிறப்ப ப்ராக்டிக்கலாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. இதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் அதிகமாக இருக்கும். அதாவது எப்போவுமே உங்கள் பார்ட்னர் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேறு பர்சன் கூட உங்களை கம்பேர் பண்ணுறது, நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு சில நேரத்தில் வந்து வேறு பர்சன் கூட வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறது, இந்த மாதிரி தான் 2 பேருமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் காதல் இருந்திருக்கு. அதே மாதிரி காதல் தான் இப்போ இந்த காதல் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அப்படியே வந்து ஆப்போசிட்டாக தான் இந்த காதல் வந்து இப்போ இருக்குது. உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ்வை தான் வந்து நல்லா கொண்டு போகணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நானும் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்குது. ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே வந்து உங்களுடைய கற்பனை உலகத்தில் தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த ரீடிங்கை வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை விடையுமே நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிப்பீங்க. இந்த ரீடிங்கை வந்து பையன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பொண்ணு தான் வந்து உங்களை விடையும் அதிகமாக சம்பாதிப்பாங்க. நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வேஸ்ட்டாக தான் போய்கிட்டே இருக்குது. அதாவது உங்கள் பர்சனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். உங்களுக்கு இது ஃபஸ்ட் லவ் கிடையாது. உங்கள் 2 பேருக்கு இடையிலுமே ஒரு பாஸ்ட் லவ் இருந்திருக்கு. இப்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது இந்த லவ்வில் வந்து மெயின் வில்லியாக இருக்கிறது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் தான் வந்து இருக்குது. ஏன்னா கம்பேரிஷன் வந்து அதிகமாக இருக்குது. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே, ஏன்னா பழைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் வந்து அதிகமாக கம்பேர் பண்ணுறது. ஏன்னா பாஸ்ட் லைஃப் தான் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட் லைஃப் மேலே தான் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் எக்ஸுக்கு கூட வந்து கண்டிப்பாக அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சில பேருக்கு இது தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து இது தெரியாது. முழுமையாக உங்களுக்கு இந்த லவ்வை வந்து உங்கள் பர்சன் வந்து கொடுக்கல. இந்த லவ்வை நீங்கள் கட்டாயப்படுத்தி தான் வந்து எடுத்திருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லை. இந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி சுத்தமாக இல்லை. அதாவது எப்படி இந்த லவ்வை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பர்சனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு இடையில கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இவங்க பாஸ்ட் லைஃப் அந்த லவ் கூட தான் கனெக்ஷன் அட்ராக்ஷன் எல்லாம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. உங்கள் மேலே அந்த அளவுக்கு இல்லை. எப்போவுமே நீங்கள் லவ்வை வந்து கொடுக்குறத விடையுமே வாங்குறதுல தான் அதிகமாக வந்து எஃபர்ட் போடுறீங்க. நீங்கள் வாங்குறதுக்கு பார்க்காதீங்க. உங்களால் எப்படி உங்கள் லவ்வை கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், இதுதான் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனலாக டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.